இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த களத்துல அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். முதல்ல ஒடசா பகுதியிலிருந்து போயிடலாம். ஒடசா பகுதியில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைனோட சேனல்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மிசைல் தாக்குதல்னால இது போல நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அந்த இடத்துல ட்ரோன்கள் அதிகமா வைக்கப்பட்டிருந்ததா, அதாவது இந்த நேவல் ட்ரோன்கள் இருக்குல்ல, அதிகமா வைக்கப்பட்டிருந்த அந்த குடோனை வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைனியன் தரப்புல இன்னும் கிளியரா எந்த ஒரு பிக்சரும் கொடுக்கல. ஆனா அது ஒரு மக்கள் வாழும் பகுதி, இந்த இடத்துல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா மிகப்பெரிய கரும்புகை ஒடசா பகுதியில இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த 17ஆம் தேதி மே 17ஆம் தேதி இரு பக்கமே இழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு சைடு என்ன பண்ணிக்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யாவோட கிரீமியா பகுதியிலையும் சரி, ரஷ்யாவோட இந்த கர்ஷ்னோடார் காய் பகுதியிலையும் தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்ப அதோட ஹெலிகாப்டர் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் எங்க அப்படின்னா இந்த கருங்கடல் இருக்கு இல்லையா, செவஸ்டாபோலுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, செவஸ்டாபோலுக்கு மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவல் வெசல் இருந்திருக்கு. அதை ஹெலிகாப்டர் மூலியமா சுட்டு வீழ்த்துறதுக்காக மிகப்பெரிய அளவுல ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அதையும் சுட்டு வீழ்த்திட்டுதா ப்ரோ ரஷ்யன் தரப்புல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா கர்சன் பகுதி. இந்த கர்சன் பகுதியில இன்னைக்கு ரஷ்யன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதியில இருந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதி மேல பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்சன்னால அந்த டினிப்பர் ரிவர், அந்த ரிவர் ஓரமா இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் மேலதான் பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் உக்ரைனோட ஒரு ஹவிட்சர் அங்க இருந்ததாகவும் அதையும் குறிப்பா குறி வச்சு தாக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன் ரஷ்யா இது போல ஒரு தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரின்கி, கொசாச்சி லகர் இது போல பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி மேப்ல வந்து காமிச்சிருப்போம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இருதரப்புலயும் குறைவில்லாம இந்த மாசம் ஃபுல்லுமே இந்த பகுதியில மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில எப்படியாவது ஊடுருவிடலாமா அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அந்த ரப்பர் போட்டுகளா இருக்கட்டும் இதெல்லாம் பயன்படுத்தி உக்ரைனோட வீரர்கள் கிரின்கி பகுதியிலையும் கொசாச்சி லகர் பகுதியிலையும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. சோ அதை தடுக்கும் விதமா ரஷ்யா இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம மேப்ல பார்த்தோம்னாலே தெரியும், அதாவது இந்த மாசத்தோட 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருதரப்புலயும் பயங்கரமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அது எல்லாமே இந்த கரையோர பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் பயங்கரமான தாக்குதல் இருக்கும். உக்ரைனும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் ஒண்ணுமே இல்ல, நம்ம ரீசெண்டா நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில இருந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெனிப்பர் ரிவரோட ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரீம்ஸ் வழியா தொடர்ந்து இந்த போட்டு மூலியமா இந்த கிரின்கி பகுதியில வந்து லேண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி லேண்ட் ஆகிற போது அதை தடுக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பதிவுகளோட இருக்கும் உக்ரைனோட வீரர்கள் எப்படி படகுகளை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா அதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ட்ரோன் மூலமாகவும் ஷெல்லிங்கும் பண்ணி அதை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரோன்ல பாம்பை கட்டு போய் பாம்பு ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, ட்ரோன் பாம்பர்ஸ். ஸோ அதையும் பயன்படுத்தி அதிகமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது கர்சன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சமீபத்தில் ரஷ்யா இந்த நெஸ்ட்ரியா ஐலாண்டை வந்து திரும்ப மீட்டெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உக்ரைன் தரப்பு வந்து எந்த ஒரு மறுப்போ இல்ல திரும்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது போல எந்த ஒரு செய்தியும் வரல. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இப்போதைக்கு கெர்சனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா இருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா ரொபோத்தைனி. இந்த ரொபோத்தைனி ஜப்பரோசியா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். போன கவுண்டர் அஃபென்சிவ்ல உக்ரைனோட வீரர்கள் குறைஞ்சிட்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் இந்த ரொபோத்தைனி. இந்த ரொபோத்தைனில 2 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நடுவுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து மோதல்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மே 14, 15 இந்த டைம்ல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொபோத்தைனி முழுவதும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொன்னாங்க. நேத்திக்கு வந்து உக்ரைனோட எம்ஓடி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க, இல்ல ரொபோத்தைனின்னு எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, முழுசும்லாம் ரஷ்யா எடுத்துக்கல அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு. அந்த வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரொபோத்தைனோட இருக்கலையே எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங், அங்க பில்டிங்லாம் இல்ல, இந்த பில்டிங்ல தாக்குதலுக்கு உட்பட்டு இடிஞ்சு அப்படியே செதஞ்சு போய் அந்த ரூஃப் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ரூஃப்லயும் ரஷ்யாவோட கொடியை வந்து ஏத்தி பறக்க விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி உக்ரைனோட தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா அந்த ரஷ்யா கொடி அங்கிருந்து எடுத்துட்டு உக்ரைனோட கொடி அங்க நட்டினா மட்டும்தான் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் எடுக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு
ரொபோத்தைனி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கூடிய சீக்கிரம் இந்த ரொபோத்தைனிக்கும் வெருபாவாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மரவரிசைகள் இருக்கு இல்லையா, புறநகரங்கள், அதையும் மீட் எடுத்துருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ ப்ரூஃப்ஸையும் விட்டுருக்காங்க. அந்த வீடியோ ப்ரூஃபும் உங்களுக்கு சைட்ல லோட் ஆகிட்டே இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னா ஸ்டாரோமைஸ்கி ஒரிசோனே பகுதி, இது ஜப்பரோசியா பகுதியும் டொனஸ்க் பகுதியும் இணையுது இல்லையா. சோ அங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், அதாவது இது எல்லாமே டொனஸ்கோட செட்டில்மெண்ட்ஸ் தான். இந்த செட்டில்மெண்ட்ஸ்லயும் உக்ரைன் தரப்புல இருந்து கவுண்டர் அஃபென்ஸ் சொல்லி வந்து குடைஞ்சாங்க இல்லையா, அதுல இந்த பல செட்டில்மெண்ட்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க. இப்ப இதையும் மீட் எடுக்கக்கூடிய வேலையில ரஷ்ய வீரர்கள் இறங்கி இருக்கிறாங்க. பயங்கரமான ஃபேப் ஸ்ட்ரைக்குகள் இந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஏர் டாமினன்ஸா ரஷ்யா இந்த பகுதியில காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் நம்ம மேப்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே 1ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் கடுமையான தாக்குதல் இந்த செட்டில்மெண்ட்ஸ்குள்ள நடந்திருக்கு. அதுவும் ரஷ்ய வீரர்கள் பயங்கரமான ஸ்ட்ராமிங் ஆபரேஷன்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. ஒரிசைனியோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில வீடுகள், சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதே போல ஸ்டாரோமைஸ்கியோட தெற்கு பகுதியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாக்கி. இன்னும் சில ஸ்ட்ரீட்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ஒரிசோனியோட மேற்கு பகுதியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரிசோனில இருந்து உக்ரைனோட வீரர்கள் இவாக்குவேட் ஆயிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைட்ல லோட் ஆயிருக்கும் எந்த அளவுக்கு ரஷ்யா அந்த இடத்துல ஃபேப் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கான வீடியோ பதிவு உங்களுக்கு சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பயங்கரமான தாக்குதல் இந்த இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னா டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய நோவோமிகலேவ்கா, சமீபத்துல ரஷ்யா இதை ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்தாங்க இல்லையா. இங்க 79 ஏர் அசால்ட் பிரிகேடு தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சோ அவங்க தான் இந்த வீடியோ பதிவுகள்லாம் விட்டாங்க, எப்படி இந்த டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இவங்க கசகசன்னு பேசி கூட வீடியோ பதிவுகள்லாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது இந்த ஏர் மொபைல் பிரிகேட் 79 ஏர் மொபைல் பிரிகேட கர்கியூ பகுதிக்கு ரீடிப்ளை பண்றாங்க, சில ட்ரூப்ஸ் மட்டும் அப்படிங்கிறது போல. இப்போ இதே 79 ஏர் அசால்ட் பிரிகேட் கிட்ட இருந்து கதறல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எங்க ரஷ்யா கொஸ்டான்டிவ்காவோட முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்ல சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, எங்களை நோக்கி சண்டைக்கு வந்துட்டாங்க, நாங்க பெருமளவுல தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம், ஆனா வந்துட்டாங்க, சண்டை பிடிக்க வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேல பெர்ஸ்கோவிக்கா இருக்கு இல்லையா, அங்கேயும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் 79 ஏர் அசால்ட் பிரிகேட் தரப்புல இருந்து வந்திருக்குது. அது கூடவே ரஷ்யா இந்த கொஸ்டான்டிவ்காவோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புறநகரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலயும் ட்ரோன் தாக்குதல் பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு மரவரிசைகளா இருக்கு, அங்கேயும் ஸ்ட்ரென்ச்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரென்ச் எல்லாத்தையும் மீட் எடுக்கணும், அது எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டான்டிவ்காவோட தென் பகுதியில போகக்கூடிய அந்த ரோட்டையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க ரஷ்யா. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டான்டிவ்காவை மும்முனையில தாக்குதல் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துலயும் ஒரு முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படியே இதுக்கு மேல போனீங்க அப்படின்னா ஹெக்ரோவிக்கா, இந்த ஹெக்ரோவிக்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்தது. இப்ப சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க வந்து எப்படி பஸ் சர்வீஸ் நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு டர்ட்டில் டேங்க் போயிருக்குது, இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ. நம்ம ஷார்ட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். டெலகிராம்ல என்னால அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா இது ஒரு 3 நிமிஷம் வீடியோன்றதுனால. முதல் ரவுண்டுக்கு ஒரு டர்ட்டில் டேங்க் போயிருக்குது, போயிட்டு எல்லாம் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆர்ட்லரி தாக்குதல் ஹெவியா நடந்துட்டு தான் இருக்குது. உக்ரைன் தரப்புல இருந்து நல்லா தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போதே. பட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்படியே ஸ்லோவா ஒரு அட்டெம்ப்ட் போகுதுன்னா ஒரு அட்டெம்ப்ட் ரிட்டர்ன் வருது. இது போல மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் அப்படியே தான் ஹெக்ரோவிக்காவோட தெற்கு பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஹெக்ரோவிக்காவோட தெற்கு பகுதியில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால ஹெக்ரோவிக்காவும் முன்னேறி போய் அதையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. சோ இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா வர்றதுனால இந்த கொஸ்டான்டிவ்காவோட வடக்கு பகுதியிலயும் ரஷ்யாவோட டாமினன்ஸ் வந்துருச்சு. சோ கூடிய சீக்கிரம் இந்த 79 ஏர் அசால்ட் பிரிகேட் இந்த பகுதியிலிருந்து இவாக்குவேட் ஆயிருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.